அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் அப்டேட்டில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வர இருக்கக்கூடிய தமிழக சட்டமன்ற தேர்தலில் சிறுபான்மையினர் வாக்குகள் யாருக்கு செல்லும் அப்படின்ற கேள்வி அரசியல் களத்தில் பெரிய பேசுபொருளாகி மாறியிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாங்க. இது குறித்த முழுமையான தகவலோடு இன்னும் பரபரப்பான தமிழக அரசியல் அப்டேட்ஸை தொடர்ந்து நீங்கள் தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே புகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வர இருக்கக்கூடிய தமிழக சட்டமன்ற தேர்தலில் சிறுபான்மையினர் வாக்குகள் யாருக்கு செல்லும் அப்படின்ற கேள்வி அரசியல் களத்தில் பெரிய பேசுபொருளாக மாறியிருக்கிறதுங்க. திமுக அதிமுகவுக்கு நடுவே தாவேக்காவும் களமிறங்கி இருக்கக்கூடிய சூழல்ல சிறுபான்மையினர் ஓட்டுக்களை தங்கள் பக்கம் இழுக்கும் வேலைகள்லையும் மும்முரமாகி வந்துட்டு இருக்காங்க. தற்போதைய சூழல்ல களம் யாருக்கு சாதகமாக இருக்கிறது? தமிழகத்தில் கிறிஸ்துவர்கள் இஸ்லாமியர்கள் சேர்த்து சுமார் 15% சிறுபான்மையினர் வாக்குகள் இருக்கிறது. இதுல கிறிஸ்துவர்கள் மட்டும் சுமார் 6%. இந்த வாக்குகள் எந்த பக்கம் சாயும் என்பது தேர்தல் முடிவில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். எம்ஜிஆர் ஆட்சியில் இருந்த வரைக்கும் சிறுபான்மையினர் வாக்குகளை அதிமுகவுக்கு பக்க பலமாக வைத்திருந்தார். பின்னர் ஜெயலலிதாவும் அந்த வாக்கு வங்கியை பெரும்பாலும் தன்னிடத்திலேயே தக்க வைத்திருந்தாங்க. ஆனா அவர் மறைவுக்கு பிறகு ஏற்பட்ட அரசியல் மாற்றங்கள், பாஜகவுடன் அதிமுக கூட்டணி, சிஏஏ போன்ற சட்டங்களுக்கு ஆதரவு அளித்தது ஆகிய காரணங்களால சிறுபான்மையினர் மத்தியில் அதிமுக மீது இருந்த நம்பிக்கை தற்போது குறைந்ததாக அரசியல் பார்வையாளர்கள் சொல்லியிருக்காங்க. இதுதான் மூத்த தலைவர் அன்வர் ராஜா அப்படின்னு சிஏஏ விவகாரத்தில் எச்சரித்திருந்தார். மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அரசுக்கு ஆதரவாக அதிமுக அரசு செயல்படுவதால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களின் வாக்குகளை அதிமுக இழந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு கொந்தளித்தார். ஆனாலும் நாடாளுமன்றத்திலேயே அதிமுக அப்போது ஆதரவு தந்ததை இங்கு நாம நினைவூட்ட வேண்டியிருக்கிறது. இதன் விளைவாக அந்த வாக்குகள் பெரும்பாலும் திமுக பக்கம் நகர்ந்தன. அதே நேரத்தில் திமுக சிறுபான்மையினர் விவகாரங்கள்ல தெளிவான நிலைப்பாடு எடுத்திருந்தது. குறிப்பாக சிஏஏ, முத்தாலக், வக்பு வாரிய திருத்த சட்டம் போன்றவற்றை எதிர்த்தது, சிறுபான்மையினருக்கான நலத்திட்டங்கள், அரசு உதவிகள் ஆகியவற்றையும் தொடர்ந்து வழங்கி வருவது போன்ற காரணங்களால் சிறுபான்மையினர் வாக்குகள் திமுகவுக்கு வலுவாகவே இருக்கின்றது அப்படின்னு சொல்லலாம். இது போக இஸ்லாமிய அமைப்புகளின் ஆதரவும் திமுகவுக்கு கிடைத்து வந்துட்டுருக்கு. இதன் காரணமாக கடந்த சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல்களில் திமுக கூட்டணி தொடர்ந்து வெற்றி பெற்று வராங்க. ஆனா இந்த நிலை வரக்கூடிய தேர்தலில் அப்படியே தொடருமா என்ற சந்தேகம்தான். காரணம், நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் களமிறங்கி இருக்கிறது. திமுகவுக்கு செல்லும் சிறுபான்மையினர் ஓட்டுக்களை ஓரளவு சிதறடித்து நாம் தமிழர் கட்சியும் பெற்று வந்த நிலையில் இந்த முறை தாவேகா அதிரடி காட்டப் போவதாக தெரிகிறது. விஜய் கிறிஸ்துவர் அப்படிங்கிறதுனால கிறிஸ்தவ சமூக வாக்குகள் அவரை நோக்கி செல்லுமா என்ற எதிர்பார்ப்பு உருவாகியிருக்கிறது. அது மட்டுமல்ல, விஜய் சிஏஏவை எதிர்த்தார். வக்பு வாரிய திருத்த சட்டத்தையும் எதிர்த்து உச்சநீதிமன்றத்திற்கும் சென்றார். இருந்தாலும் அவர் பாஜகவின் பி டீம் என்ற விமர்சனங்களுக்கும் ஆளாகி வருவதை மறுக்க முடியாது. போதாகுறைக்கு திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் அவர் இதுவரை தெளிவான கருத்து சொல்லாததும் சந்தேகங்களை அதிகரிக்க செய்திருக்கிறது. இதனால் வரும் தேர்தல்களில் சிறுபான்மையினர் வாக்குகள் முழுவதும் ஒரே கட்சிக்கு செல்லாமல் திமுக, அதிமுக மற்றும் தாவேகா ஆகியவற்றிற்கு இடையே சிதற வாய்ப்புகளும் இருக்கிறது என்றே கணிக்கப்படுகிறது. அதனாலதான் சிறுபான்மையினர் ஆதரவை தக்க வைக்க திமுகவும் தீவிரம் காட்டி வந்துட்டு இருக்காங்க. அதுல தீவிரமா செயல்பட்டும் வந்துட்டு இருக்காங்க. கிறிஸ்துமஸ் விழாக்கள், ஹஜ் பயனாளிகளுக்காக நங்கநல்லூரில் ஹஜ் இல்லம், நாகூர் அனிபா நூற்றாண்டு விழா போன்ற நிகழ்வுகள் அதற்கு எடுத்துக்காட்டாகவே அமைந்திருக்கிறது. மொத்தத்தில் சிறுபான்மையினர் வாக்குகள் இந்த தேர்தலில் தீர்மானிக்கும் வாக்குகளாக மாறும். அந்த வாக்குகளை யார் நம்பிக்கையுடன் கையாள்கிறார்கள் என்பதே இறுதி முடிவை தீர்மானிக்கும். இருப்பினும் நாமளும் இந்த விஷயத்தில் சற்று பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அப்படின்னே கூட சொல்லலாங்க.
அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் இடைநிலை ஆசிரியர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் தங்களுடைய கோரிக்கைகளுக்கு தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருவது அரசுக்கு பெரும் நெருக்கடியையும் ஏற்படுத்தியிருக்கிறது. தொகுதி பங்கீடு குறித்து முறையான பேச்சுவார்த்தைகள் தொடங்குவதற்கு முன்பே எர்ணாவூர் நாராயணன் இவ்வாறு தன்னிச்சையாக தொகுதி அறிவிப்பை வெளியிட்டது திமுக தலைமையை அதிருப்தி அடைய செய்திருக்கிறது. ஏற்கனவே கூட்டணி கட்சிகளிடையே பல்வேறு விவாதங்கள் போய்கொண்டிருக்கும் நிலையில் இவருடைய இந்த அதிரடி முடிவு திமுக கூட்டணியில் பெரும் பிளவையும் முணுமுணுப்பையும் உருவாக்கியிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். தேர்தலுக்கு முன்பே தொகுதிகளை குறிவைத்து நடக்கக்கூடிய இத்தகைய மோதல்கள் அரசியல் அரங்கில் பரபரப்பாக பேசப்பட்டும் வந்துட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு வகைகளில் இந்த அரசியல் விவகாரங்கள் அப்படிங்கிறது சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். அதிலும் தமிழகத்தில் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக 2026 தேர்தலையும் வெற்றி பெற்று ஆட்சி கட்டில தன் வசப்படுத்தி வைக்க வேண்டும் என பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டும் வந்துட்டுருக்காங்க. இதற்காக முதல்ல தனது கூட்டணியினை பலமாக்கும் பணியை செய்து வரக்கூடிய திமுக கூட்டணி கட்சிகள் வைக்கும் நிபந்தனைகளையும் பரிசீலித்து வந்துட்டுருக்கு. அந்த வகையில் கடந்த சில வருடங்களாகவே திமுகவில் அங்கம் வகித்து வரக்கூடிய விசிக இந்த முறை இரட்டை இலக்கு தொகுதிகளில் தான் போட்டியிடுவோம் என்று உறுதியாக கூறி வருகிறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சியும் நாங்கள் எத்தனை தொகுதிகள் வேண்டுமானாலும் கேட்போம், அதனை ஒதுக்க வேண்டியது திமுகவின் கடமை என்று கூறியிருந்தது. இவ்வாறான நிலையில் நீண்ட காலமாக திமுக கூட்டணியில் இணைந்திருக்கும் தேசிய கட்சியான காங்கிரஸ் பீகார் தேர்தலில் தோல்வியுற்றதை அடுத்து தமிழக தேர்தலை மட்டுமே நம்பியிருக்காங்க. தமிழகத்திலாவது நிலைபெற வேண்டும் என நினைக்கும் காங்கிரஸ் திமுகவிடம் ஆட்சியில் பங்கு என்ற கோரிக்கையை முன் வைத்திருப்பது ஸ்டாலினுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியும் இருக்கிறது. இது குறித்து பேச காங்கிரஸ் தலைமை 5 பேர் கொண்ட குழுவை நியமித்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது புதிதாக காங்கிரஸ் எம்பி விஜய் வசந்த் செய்தியாளர்களை சந்தித்து பேசியிருந்தார். அப்போ தமிழகத்தில் ஆட்சியில் பங்கு என்பது ஒவ்வொரு காங்கிரஸ் தொண்டனின் விருப்பம் என்று கூறி ஸ்டாலின் தலையில இடிய இறக்கியிருக்காரு. கூட்டணி என்பது தேர்தல் முடிவு வரையும் தான், மற்றபடி ஆட்சியில பங்கு என்ற மரபை தமிழகத்தில் இதுவரை பின்பற்றப்படுவதில்லை. ஆனா காங்கிரஸ் கட்சி ஆட்சியில பங்கு என்ற கோரிக்கையை தொடர்ந்து வலியுறுத்தி வர திமுகவோ அதனை மறைத்து வந்துட்டுருக்காங்க. அதனால் விஜய் கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சியில் பங்கு என்று கூறியதால் காங்கிரஸ் திமுகவில் இருந்து விலகி தாவேக்காவில் இணைய அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் கணிக்கப்பட்டிருக்கிறதுங்க. அது மட்டும் இல்லாமல் தற்போதைய சூழல் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது அரசியலில் மிகப்பெரிய அளவில் பரபரப்பையும் ஏற்படுத்தி வந்துட்டுருக்கு அப்படின்னே கூட சொல்லலாம். ஒருபுறம் பார்த்தீங்கன்னா தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அதிமுக மற்றும் பாஜக இடையிலான தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தைகள் அரசியல் களத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய கட்சி 170 தொகுதிகளில் போட்டியிட விரும்புகிறதாகவும் மீதம் இருக்கக்கூடிய 64 தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்க திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிகிறது. ஆனால் அதிமுக 150 இடங்களில் மட்டும் போட்டியிட்டு மீதம் இருக்கக்கூடிய 84 இடங்களை கூட்டணி கட்சிகளுக்கு வழங்க வேண்டும் என்று பாஜக அழுத்தம் கொடுத்திருக்காங்க. அதில் பாஜகவிற்கு 40 தொகுதிகள் மற்றும் பாமகவுக்கு 15, தேமுதிகவிற்கு 10, அமமுக கட்சிக்கு 8 என பிரித்து கொடுத்தா மட்டுமே கூட்டணி வலுவாக அமையும் என்பது டெல்லியின் புதுக்கணக்காக இருக்கிறது. ஆனால் 35 தொகுதிகள் வரை பாஜகவிற்கு வழங்க அதிமுக சம்மதித்ததாக தெரிகிறது. அதே சமயம் பாஜக போட்டியிடும் தொகுதிகளில் வேட்பாளர்கள் தேர்வில் அதிமுகவின் விருப்பமும் இருக்க வேண்டும் என்ற நிபந்தனைக்கு டெல்லி டபுள் ஓகே சொல்லியுள்ளதாக அரசியல் நோக்கங்கள் தெரிவித்திருக்காங்க அப்படின்னே கூட சொல்லலாங்க. தற்போது பார்த்தீங்க அப்படின்னா 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நிலையில் பார்க்கும் பொழுது திமுக 2020 தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி கட்டளை தக்க வைத்து கொள்ள பல வியூகங்களை வகுத்து வந்துட்டுருக்காங்க அப்படின்னே தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் அதிமுக ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா தங்களுடைய வியூகங்களை வகுத்து வரக்கூடிய நிலையில் அதிமுகவுடன் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தலைமையிலான குழு நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பிறகு தொகுதி பங்கீடு தொடர்பாக கசிய
விடப்பட்டதாக கூறப்படும் தகவல்கள் அரசியல் வட்டாரங்களில் பெரும் பரபரப்பையும் மற்றொரு புறம் ஏற்படுத்தி வந்துட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் திமுகவை வீழ்த்த மெகா கூட்டணி அமைக்கப் போவதாக கூறி வரக்கூடிய பாஜக இந்த கட்சிகள் அனைத்தும் தங்களின் போக்கிலேயே செல்ல அனுமதிக்குமா அல்லது இறுதி நேரத்தில் அரசியல் திருப்பம் ஏற்படுமா என்பது குறித்து அரசியல் பார்வையாளர்கள் கூர்ந்து கவனித்தும் வந்துட்டுருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம்.